ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி. இதுதான் மாங்காய் பச்சடிக்குரிய மாங்காய். நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாங்காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வேக வைக்கும்போது அழகாக அது கரைஞ்சிரும் நல்லா. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த பொருட்களை வச்சு தான் மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்டுருங்க. தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சடி மாங்காவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல நம்ம அந்த வடச்சட்டிக்குன்னு ஒரு மூடி வச்சுருப்போம்ல, நல்லா காற்று போகாதது, அந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது அந்த ஆவி தண்ணியிலேயே வெந்துடும். இந்த பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் திரிஞ்சு வெந்திருக்குதுன்னு. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கா மாங்காய் பச்சடி? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க.